கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்கிற தலைப்பிலே உலகத்தை ஜெயித்த இயேசுவை கவனித்து பார்த்து அவரை போல உலகத்தை ஜெயிக்க நாமும் அழைக்கப்படுகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே உலகத்தில் அவர் இருந்தாலும் ஒவ்வொரு நொடியும் பிதாவோடு கூட இணைந்திருந்தது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் உலகத்தின் அத்தனை காரியங்களிலும் அவர் ஜெயம் எடுத்து பிதாவின் சித்தத்தை செய்வதற்கே அவர் முதலிடம் கொடுத்து அவருடைய வாழ்க்கை பயணம் இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் இவ்வாறாக கூறுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தார், நாமும் ஜெயிக்க முடியும் என்பதற்காக அவர் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லி இருக்கிறார். ஒருவேளை நாம் நினைக்கலாம், இந்த உலகத்திலே எத்தனை பிரச்சனைகள் வழியாக கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது, நம்மை சுற்றிலும் எவ்வளவு பாவங்கள் நம்மை சுற்றிலும் பிரவாகித்து கொண்டிருக்கிறது, எந்த சூழ்நிலையிலும் நாம் விழுந்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதே என்கிற ஒரு நிலையை கூட நாம் யோசித்து பார்க்கலாம். உலகத்தின் அன்றாட வாழ்க்கையிலே நாம் எதிர்நீச்சல் போட்டு சந்திக்க வேண்டிய பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதை நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய பணிகளில் நாம் பார்க்க முடிகிறது. ஆனாலும் உலகத்தை ஜெயித்த இயேசு உங்களுக்காக எனக்காக இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசு ஜெயிக்காத ஒன்றையும் நாம் ஜெயிக்க போவதில்லை. இயேசு எல்லாவற்றையும் ஜெயித்திருக்கிறார், நாமும் ஜெயிக்க பிறந்திருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தை ஜெயிக்க இயேசு நமக்கு பலன் தர முடியும். ஆகவே அவரிடத்திலே நாம் கேட்கும் பொழுது அவரை போல உலகத்தை ஜெயிக்க நமக்கு கிருபை தருவார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே இயேசு இவ்வாறாக கூறுகிறார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லுவதை பார்க்கிறோம். ஏன் இப்படி கூறினார்? இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்திருந்த பொழுதெல்லாம் அவர் உலகத்துக்கு ஒத்த வாழ்க்கை வாழாதபடிக்கு அவருடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கும் அவருக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை, அதுவும் வேதபாரகர், பரிசேயர், அவரை குறித்து குற்றம் சாட்டும்படியாக கூடிக்கொண்டிருந்த ஜனங்கள், இவர்கள் மத்தியிலே ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட, பிதாவின் சித்தம் செய்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற, எது சரி எது தவறு என்பதை கண்டித்து உணர்த்துகிற, அவைகளை தன்னுடைய வாழ்க்கையிலும் அபியாசப்படுத்தின ஒரு சாட்சியுள்ள முன்மாதிரியான வாழ்க்கை இயேசுவிடத்தில் இருந்தது. ஆகவே உலகத்தில் இருந்தாலும் உலகத்தில் உள்ளவைகள் மீது அவருக்கு பற்று இல்லை என்பதை இந்த வார்த்தை காட்டுகிறது. சாத்தானுக்கு அவரிடத்திலே சொல்லப்படுவதற்கென்று எதுவுமே இல்லை என்பதை தான் இயேசு இங்கு காட்டுகிறார். ஒருவேளை சாத்தானுக்குரியது நம்மிடத்தில் இருந்தால், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சாத்தானுக்கு நாம் இடம் கொடுக்கிறோம். அவனும் நம்மிடத்திலே இடம் கண்டு கொண்டு
நம்மை ஜெயிக்க முற்படுவான். ஆனால் சாத்தானுக்குரியது எதுவும் நம்மிடத்தில் இல்லாமல் நாம் அவனுக்கு இடம் கொடாமல் இருக்கும் பொழுது அவனை ஜெயிக்க முடியும், மேற்கொள்ள முடியும். தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருக்க தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1 யோவான் 2:15 இவ்வாறாக சொல்லுகிறது, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் 17:16 வாசிக்கும் பொழுது, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல என்று இயேசு சொல்லுகிறார். ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல, பரலோகத்திற்கு உரியவர்கள், தேவனுக்கு உரியவர்கள், பரிசுத்தத்திற்கு உரியவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நமக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் வேண்டும். நம்முடைய பேச்சிலே, நம்முடைய நடக்கையிலே, நம்முடைய வார்த்தையிலே, நம்முடைய அன்பிலே எல்லாவற்றிலும் முன்மாதிரி வேண்டும். அப்படிப்பட்ட முன்மாதிரியை இயேசு நமக்காக வைத்து போயிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தாமரை குளத்தில் இருக்கும் பொழுது அது தண்ணீருக்குள் இருந்தாலும் அந்த தண்ணீர் துளிகள் அதிலே ஒட்டுவது இல்லை. அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் இந்த உலகத்துல தான் நம்ம இருக்க வேண்டும். ஆனாலும் இந்த உலகத்தை விட்டு ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்திற்கு கடந்து செல்லும் வரை நம்முடைய வாழ்க்கை உலகத்தில் உள்ள பாவத்திலே ஒட்டி கொள்ளக்கூடாது. உலகத்தின் பாவங்கள் நம்மை ஒட்டி கொள்ளக்கூடாது. அவைகள் எல்லாம் மேற்கொண்டு அவைகள் மீது ஜெயத்தை நாம் எடுக்க வேண்டும். ஆகவேதான் உலகத்தை ஜெயித்த இயேசுவை போல நாமும் உலகத்தை ஜெயிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஜெயத்தை ஆண்டவர் நமக்கு தர விரும்புகிறார். இன்று முதல் உலகத்தில் இருக்கிற அத்தனை காரியத்திலும் நமக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்து இயேசுவை போல உலகத்தை ஜெயித்து தேவன் தருகிற ஜீவ கிரீடத்தை நாம் பெறப்போகிறோம். ஜெயம் கொண்டவர்களுக்கு தேவன் அருளுகிற ஜீவ கிரீடம் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் உலகத்தை ஜெயிக்கும் பொழுது, சாத்தானை ஜெயிக்கும் பொழுது, பாவத்தை ஜெயிக்கும் பொழுது ஆண்டவர் தருகிற ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுவோம். ஆகவே அந்த நம்பிக்கையோடு கூட இயேசுவை கவனித்து பார்த்து அவரை போல மாற அர்ப்பணிக்கிற நாம் அவரை போல உலகத்தை ஜெயிக்க அழைக்கப்படுகிறோம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலும் தகப்பனே, ஆண்டவரே, உம்மை போல ஆண்டவரே உலகத்தை ஜெயிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தாங்க சுவாமி. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி ஆண்டவரை சொல்லி போனது மட்டுமல்ல, உலகத்தை ஜெயித்து காட்டினீங்களே ஆண்டவரை, உலகத்தின் அதிபதியை ஜெயித்து காட்டினீங்களே. உலகத்தின் அதிபதி உம்மிடத்தில் வந்த பொழுது அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமில்லை என்று சொன்னீங்களே ஆண்டவரே, அதே போல நாங்களும் உலகத்திலே வாழ்கிறோம். ஆனால் உலகத்தாராய் இராதபடிக்கு, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருக்க ஆண்டவரே, உம்மை முதலாவது தேட எங்களுக்கு கிருபை கொடுத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். உலகத்தை ஜெயித்த இயேசுவை கவனித்து பார்த்து உலகத்தை ஜெயிக்க அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.